ஒன் பீஸ் அனிமில என்னதான் ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் கிடைச்சிருந்தாலுமே, அந்த டெவில் ஃப்ரூட்ட யூஸ் பண்ண தெரியாம வீக்கா இருக்கிற சில கேரக்டர்ஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. இதோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அத பார்க்கலனா மறக்காம போய் ஐ ஐகான்ல கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனல்ல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற கன்டென்ட்ஸ்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். பார்ட் 1 வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர் பவன் கிரிஷ் வந்து உரோச்சிய பத்தி பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. தேங்க்ஸ் டு பவன் கிரிஷ். இப்போ நம்ம உரோச்சிய பத்தி தான் பார்க்க போறோம். உரோச்சியோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் டெவில் ஃப்ரூட் மாடல் 8 ஹெடட் செர்பென்ட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசருக்கு 8 லைஃப்ஸ் தரும். அது மட்டும் இல்லாம, இந்த டெவில் ஃப்ரூட் வந்து நார்மல் ஜோவன் டெவில் ஃப்ரூட் கூட இல்ல. இது வந்து ஒரு மித்திக்கல் ஜோவன் டெவில் ஃப்ரூட். அதுவும் நம்ம ஒன் பீஸ்ல பார்த்த மத்த டெவில் ஃப்ரூட் எதுக்குமே இல்லாத ஒரு பவர் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு இருக்கு. அதாவது நான் சொன்ன மாரி யூசருக்கு எக்ஸ்ட்ரா லைஃப்ஸ தருது. இப்படி ஒரு டெவில் ஃப்ரூட்ட வச்சுக்கிட்டு சும்மா தில்லா போய் சண்டை போட்டுருக்கலாம். ஆனா உரோச்சி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட லைஃப தான் முக்கியம்னு நெனச்சுக்கிட்டு, ஒவ்வொரு டைமுமே மத்தவங்க கிட்ட வெட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுவான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட அமேசிங்கான பவர பேட்டில்ல யூஸ் பண்றான்னா, அத விட்டுட்டு தன்னோட லைஃப காப்பாத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இவன் சண்டை போடணும்னு ஒரு செகண்ட்ல கூட நெனச்சிருக்கவே மாட்டான். உரோச்சி பீஸ்ட் ஃபார்மா மாறுறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, எனிமி முன்னாடி மாற மாட்டான். அந்த அரண்மனையில இருக்க பொண்ணுங்க, பழைய கிழவங்க, இல்ல உரோச்சிக்கு ஜால்ரா போடுறவங்க, இவங்கள பயன்படுத்துறதுக்காக தான் அவன் பீஸ்ட் ஃபார்ம்க்கே மாறுவான். இன்ஃபேக்ட் உரோச்சியோட லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல கூடமே அவன்கிட்ட நெறையவே லைஃப் ஸ்பேர்க் இருந்தாலும், அவன் ஹியோரி கிட்ட போயிட்டு பாட்டு தான் கேட்டுட்டு இருந்திருப்பான். சண்டை போடணும், அந்த ஒனிகாஷிமா ரெய்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சிருக்கவே மாட்டான். இப்படி இருக்கறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரேரஸ்ட் அண்ட் லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்ட சுத்தமா யூஸே பண்ண தெரியாம வேஸ்ட் ஆக்குன ஒரு கேரக்டர் தான் உரோச்சி. இதுக்கு அடுத்ததா நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர பத்தி பாத்துடலாம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனிஸ் லாபி ஆர்க்ல ஜோரோ கூட சண்டை போட வர ரெஸ்ட்லெஸ் டெவில் ஃப்ரூட்டோட யூசர் தான். இந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா மெயின் வில்லன் மாரி கூட இல்ல. ஒரு ஜஸ்ட் சைட் கேரக்டர் தான். இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, தான் தொடுற எந்த ஒரு மெட்டலோ, இல்ல ஸ்டீலையோ வந்து பார்த்தீங்கன்னா, துருப்பிடிக்க வச்சு அத தூள் தூளா ஆக்க முடியும். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஜோரோ கூட சண்டை போடுறப்ப, ஜோரோவோட ஒன் ஆஃப் த ட்ரெஷர்டு ஸ்வாடையுமே ரஸ்ட் ஆக்கிடுவான். இதுக்கப்புறமா ஸ்டீல் மட்டுமே இல்லாம, ஜோரோவோட கையுமே புடிச்சு, அதையும் துருப்பிடிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். என்னதான் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி இருந்தாலுமே, ஊசப் கிட்ட இருந்து வாங்குற ஒரு சின்ன அடிய கூட தாங்க முடியாம அவன் கீழ போய் விழுந்துருவான். நம்மளுக்கு ஒன் பீஸ் அனிமேல ப்ரீ டைம் ஸ்கிப்லயே வந்து ஹாக்கியோட கான்செப்ட் இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெரைன், அதுவும் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கவன், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேசிக் ஹாக்கியாவது டெவலப் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லன்னா தன்னோட ஃபிசிக்கையாவது கொஞ்சமாவது ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு காட்டுன வரைக்குமே பார்க்க ஒரு ஒல்லிக்குச்சி மாரி தான் இருப்பான். இப்படி என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் கிடைச்சிருந்தாலுமே, அத ஒழுங்காவே இந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்ட்லெஸ் டெவில் ஃப்ரூட்டோட பொட்டன்ஷியலே வந்து வேஸ்ட்டா போயிடுச்சு. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது பக்கியோட சாப் சாப் டெவில் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் நெறையாவே இருக்கு. நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு 5 எபிசோட்ல பக்கி வந்து இந்த டெவில் ஃப்ரூட்ட நல்லா யூஸ் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அது கூடவே லூஃபி கூடயும் 1v1 ஃபைட் பண்ணியிருப்பான். பட் அதுக்கப்புறமா அனிமில நம்மளுக்கு பக்கி யாரையுமே ஒன் ஆன் ஒன்ல டேக் ஆன் பண்ண மாரி நம்மளுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுக்கு அடுத்ததா அந்த ஒரு 1000 எபிசோட்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கி வந்து ஒண்ணு யார் கூடயோ சேர்ந்து சண்டை போடுறது, இல்ல அவங்க கூட அலையன்ஸ் வச்சுக்கிறது, இல்லன்னா அவங்க கூட சண்டை போட தெரியாம பயந்து ஓடி போறது, இது மாரி விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாம, வானோக்கு முன்னாடி வரைக்குமே பக்கிய வந்து ஒரு காமெடி பீஸா தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ ரீசென்ட்டா க்ரொக்கடைல் அப்புறம் மீஹாக் கூட சேர்ந்து கிராஸ் கில்லுன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருப்பான். பட் அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, க்ரொக்கடைலுக்கும் மீஹாக்குக்கும் பயந்து போன ஒரு கவார்ட் கேரக்டர் மாரி தான் காட்டுவாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர வச்சு லிட்டரலா மீஹாக்கே தோற்கடிக்க முடியும். ஆனா, அந்த அளவுக்கு பக்கியால யோசிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது முடியாது. அது எப்புட்றா மீஹாக்கே தோற்கடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, பக்கி கிட்ட அந்த பவர் இருந்துச்சுன்னா தோற்கடிக்க முடியும். ஏன்னா, மீஹாக் வந்து கத்திய யூஸ் பண்ணி தான் சண்ட போடுவான். பக்கியோட பவருமே சாப் சாப் தான். ஸோ மீஹாக்கோட ஸ்லைஸ் எல்லாமே பக்கிய பாஸ் பண்ணி போயிடும். பட் ஆனா, பக்கி வந்து இது எல்லாத்தையுமே யோசிச்சு அவனோட ஹாக்கி ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு ஹாக்கி இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியல. பட் ஆனா, இது எதையுமே அவன் பக்கி யூஸ் பண்ண மாரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. இல்லன்னா, இந்த எக்ஸாம்பிள யோசிச்சு பாருங்களேங்க. மீஹாக் வந்து என்னதான் ஹாக்கியவே கோட் பண்ண பிளேட வச்சு பக்கிய வெட்ட வந்தாலுமே, பக்கி வந்து அப்சர்வேஷன் ஹாக்கிய யூஸ் பண்ணி அவனோட பாடிய ஃபர்ஸ்ட்டே பிரிச்சுட்டா, மீஹாக்கால பக்கிய ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே மாரி தான் டோஃபியோட கேஸ்லயும். டோஃபி வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர தன்னோட ஸ்ட்ரிங்ஸ யூஸ் பண்ணி பப்பட் மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் இதே பக்கியோட கேஸ்ல, டோஃபி வந்து அவனோட ஸ்டிங்க அட்டாச் பண்றதுக்கு முன்னாடியே, பக்கி அவனோட சாப் சாப் டெவில் ஃப்ரூட்ட யூஸ் பண்ணி பிரிஞ்சுட்டா, டோஃபியால பக்கிய ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, பக்கி இதுவரைக்கும் அந்த மாரி டெவில் ஃப்ரூட்ட நல்லா யூஸ் பண்ண மாரி நம்மளுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. யாருக்கு தெரியும்? மேபி ஃபியூச்சர்ல காட்டினாலும் காட்டலாம். பட் இப்போ வரைக்கும் பக்கி வந்து ஒரு வீக்கான கேரக்டர் தான்.
இதுக்கு அடுத்ததா பாம் பாம் டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுற மிஸ்டர் ஃபை தான். மிஸ்டர் ஃபையை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஸ்கி பீக் ஆர்க்கில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மிஸ்டர் ஃபையோட டெவில் ஃப்ரூட் பவரை வச்சு நம்மளால் எல்லாத்தையுமே வெடிக்க வைக்க முடியும். நம்ம கையால் ஏதாவது ஒரு பொருளை தொட்டாலோ இல்லை நம்மளோட முடி, நம்மளோட கால் நகம், இது மாதிரி நம்மளோட பாடி பார்ட்ஸ் எதை வச்சு வேணால் ஒரு பாமா கிரியேட் பண்ணி வெடிக்க வைக்க முடியும். இதை வந்து மிஸ்டர் ஃபை வந்து அவன் மூக்கில் இருக்க அழுக்க ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி அதை எல்லார் மேலேயும் தூக்கி போட்டு பாமாக்கிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸை சாப்பிட்டாலுமே எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. அதே மாதிரி மற்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடித்தாலுமே எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. இதனால ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவே ஸ்டா ஹேட்ஸை வந்து எதுவும் பெருசாக மதிக்கவே மாட்டான். அதனால தான் ஊசோ போடுற பல பாம்ஸை வந்து ஈஸியாக டிஃப்ளெக்ட் பண்ணுறது, இல்லைனா அதை காமெடிக்கு சாப்பிட்றதுன்னு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஊசோப் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு அவனோட அந்த ஸ்பைசி பாம்பை எடுத்து அவன் வாயில் தூக்கி போட்டுருவான். இதனால அவனுக்கு காரம் தாங்க முடியாமல் அவன் வாயிலேருந்து நெருப்புலாம் கக்க ஆரம்பிச்சிருவான். இதே சான்ஸாக யூஸ் பண்ணி ஜுவரும் அவனை ஒரே வெட்டில் வெட்டி தள்ளிடுவான். மிஸ்டர் ஃபையோட ஓவர் கான்ஃபிடென்ட்னாலையும் அவன் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாததுனாலையும் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பொட்டன்ஷியலே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது எரிக்கோட சிக்கிள் சிக்கிள் நோமி. ஆமாம், எரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்லர் ஆர்க்லேருந்து வந்த கேரக்டர் தான். வார்ஷிப் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்லர் ஆர்க்கில் தான் எரிக்குமே வருவான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு நம்மளால் விண்ட்பிளேட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதை என்னதான் இவன் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாலுமே ஆனால் அவன் அதை எஃபெக்டிவாக யூஸே பண்ணல. அவனோட கிரியேட் பண்ணுற அந்த ஏர் பிளேட்ஸாக இருக்கட்டும் இல்லை வின் சைத்தாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய டேமேஜை உருவாக்காது. இன்ஃபேக்ட் லூஃபி மேலே கூட சின்னதாக கீரல் உருவாக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணால் ஒன் பீஸில் இருக்க பெரிய பெரிய ஷிப்பையே ஈஸியாக வெட்ட முடியும். ஆனால் இவன் வந்து அதை ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். அது கூடவே இவனுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஃபிசிக்குமே இல்லை. கடைசியில் யாருமே சாகாத மாதிரி அநியாயமாக கடலில் விழுந்து தான் செத்து போயிருப்பான். இது எல்லாத்த விட ஒரு பெரிய வீக்னஸ்னால் ஃபில்லராக இருக்க தான். இந்த டெவில் ஃப்ரூட் இப்போ எங்கே போச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரி ஒன் பீஸ் அனிமியில் இருக்க முக்கால்வாசி நல்ல டெவில் ஃப்ரூட் எல்லாமே ஃபில்லர் ஆர்க்கில் தான் கைஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுக்கி சுக்கி நோமி, அதாவது கிளியர் டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண அப்சலான். இப்போ அந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஷிரியோ கிட்ட இருக்குது. பட் நம்ம ப்ரீவியஸ் யூஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கி சுக்கி நோமியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் இன்விசிபிளாக மாற முடியும். இதை வச்சுக்கிட்டு என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணலாம். பட் அப்சலான் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு நாமி குளிக்கிறத பார்க்குறது, அப்புறம் ராபினை போயிட்டு நோண்டுறது, இது மாதிரி பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷிரியோ வந்துட்டு இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சுட்டு கார்பியே சாவடிக்கிற அளவுக்கு போயிருப்பான். இப்போ நம்ம அதை பற்றி இங்கே பேச வரல. ஆனால் அப்சலான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை சீரியஸாகவே ரொம்ப கேவலமாக தான் யூஸ் பண்ணியிருப்பான். இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக சாஞ்சி வந்து அப்சலானா லிட்டரலாக சாவடிக்கிற அளவுக்கு போயிருப்பான். இதுக்கான ரீசன் என்னென்னா சாஞ்சிக்கு அந்த டெவில் ஃப்ரூட் மேலே ஒரு கண்ணு இருக்குது. இந்த டெவில் ஃப்ரூட்டை மட்டும் அவன் கொஞ்சம் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தா கூட ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் அந்த நாயை அதை ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். கடைசியில் பிளாக் பியர்ட் பைரட்ஸ் கையில் செத்து போயிட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அனிமி கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பாய்.